Taste the Daily. புத்தாண்டையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினார். மறைமலை நகர் பகுதியில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட முதலாம் ஆண்டு மாபெரும் கைப்பந்து போட்டியில் 24 வார்டுகளையும் உள்ளடக்கி 24 அணிகள் பங்கேற்றன. நகர அம்மா பேரவை இணைச் செயலாளர் சத்யா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பரிசு தொகை 10,000 ரூபாயையும் வெற்றி கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கினார். மேலும் தொடர்ந்து 6 இடங்களை பிடித்த அணிகளுக்கும் பரிசு தொகையை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நாகை மாவட்டம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குறிச்சி ஊராட்சியை சேர்ந்த திமுகவினர் பலர் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக நாகை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குணசேகரன் ஏற்பாட்டில் திமுகவிலிருந்து விலகிய 11 குடும்பத்தினர் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்தும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கியும் முன்னாள் அமைச்சர் OS மணியன் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்க நிர்வாகிகள் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் கழக பொதுச் செயலாளரை தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்க நிர்வாகிகள் நேரில் சந்தித்தனர். அப்போது அவர்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்ற கழக பொதுச் செயலாளர் ஊடகத்துறையில் நேர்மை தைரியத்துடன் மக்கள் பக்கம் நிற்கும் செய்தி அறம் தொடர வேண்டும் என்று வாழ்த்தினார். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்பு கூடங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குரவன்குப்பம் மற்றும் வீணங்கேணி கிராமங்களில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காத்திருப்பு கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இதனை கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் திறந்து வைத்ததுடன் பொதுமக்களுக்கு இனிப்பும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.